அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சம் என்னென்னு கேட்டால், எக்ஸாம்பிள் சம் 6.31 A675 மற்றும் B810 என்ற புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோடானது C10-5 மற்றும் D8-3-4 என்ற புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோட்டிற்கு செங்குத்தானது என நிறுவுக. அதாவது இரண்டு புள்ளிகள் ஏபின்னு ஒரு பாருங்கம்மா, ஏபி ரெண்டு புள்ளிகள், ஓகேவா? அந்த ஒரு நேர்கோடு போகுது. சிடின்னு ஒரு ரெண்டு புள்ளிகள், அதில் ஒரு நேர்கோடு போகுது. இரண்டு நேர்கோடுகள் செங்குத்தானது என நிறுவுக. அப்போ எப்படின்னா, இரு நேர்கோடுகளும் செங்குத்தானவை எனில் இரு நேர்கோடுகளும் செங்குத்தானவை எனில் அதுக்கு என்னென்னா B டாட் D ஈக்குவல் டு 0. அப்போ B டாட் Dனா உங்களுக்கு என்னென்னா, இப்போ பாருமா, ஒரு வெக்டார் R ஈக்குவல் டு A வெக்டார் ப்ளஸ் S B வெக்டார், அடுத்து ஒரு R வெக்டார் C வெக்டார் ப்ளஸ் T D வெக்டார். இந்த வெக்டார் BD இரு நேர்கோடுகளும் செங்குத்தானவை எனில் B வெக்டார் டாட் D வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படி நிறுவ சொல்லியிருக்கான். ஓகேவாம்மா? இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நேர்கோடு எடுப்போமா. ஃபஸ்ட்டு ஒரு ஏபி இரண்டு புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோடு. இப்போ பாருங்கம்மா, ஏன்னு ஒரு புள்ளி, பின்னு ஒரு புள்ளி, ஏன்னு ஒரு புள்ளி, பின்னு ஒரு புள்ளி. ஏயில் என்னம்மா இருக்குது? 6, 7, 5. பி 8, 10, 6. பாருங்கம்மா, 6, 7, 5, 6, 7, 5, அடுத்து 8, 10, 6. ஏபி. அப்போது இதை நம்ம பி வெக்டார்னு சொல்லுவோம். இதுக்கு இணையானது ஒரு பி வெக்டார். இப்போ பி வெக்டாரை எப்படி எழுதுனா, பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். ஏபியை எப்படி எழுதுனா, ஏபி இது பி வெக்டார் வெக்டார் ஃபார்முக்கு கொண்டு போகிறோம். பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். ஓபி வெக்டார் என்னமா, இந்த புள்ளியை வெக்டார் ஃபார்முக்கு கொண்டு வரலாம். 8 I வெக்டார் ப்ளஸ் 10 J வெக்டார் ப்ளஸ் 6 K வெக்டார் மைனஸ் 6 I வெக்டார் ப்ளஸ் 7 J வெக்டார் ப்ளஸ் 5 K வெக்டார். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு இப்போ B வெக்டார் ஈக்குவல் டு ஏபி ஈக்குவல் டு தட் இஸ் ஈக்குவல் டு ஓபி வெக்டார். இப்போ இது கழிப்போமா, 2 I வெக்டார் ப்ளஸ் 3 J 2 I வெக்டார் ப்ளஸ் 3 J வெக்டார் 2 I வெக்டார் ப்ளஸ் 3 J வெக்டார் ப்ளஸ் K வெக்டார். ஓகேவா? ஃபஸ்ட்டு. தென் நெக்ஸ்ட்டு என்னென்னா, செகண்ட் புள்ளி என்னமா, 10 to பாப்பா சி. இப்போ சிடி சிடி என்ற புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோடு. அப்போது சி என்னதுமா, 10, 10, 2, -5. டி 8, 3, -4. 8, 3, -4. So that is equal to D vector equal to CD vector equal to OD vector minus OC vector. OD vector என்னதுமா, 8 I vector plus 3 J vector minus 4 K vector minus 10 I vector plus 2 J vector minus 5 K vector. So that is equal to minus 2 I vector plus J vector minus of minus plus K vector. So that is equal to D vector. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கான், இரு நேர்கோடுகளும் செங்குத்தானவை எனில் B வெக்டார் டாட் D வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ B வெக்டார் ஈக்குவல் டு B வெக்டார் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2 I வெக்டார் ப்ளஸ் 3J வெக்டார் ப்ளஸ் K வெக்டார். D வெக்டார் என்னதுமா,
minus 2i vector plus j vector plus k vector. Then b vector dot d vector equal to 2i vector plus 3j vector plus k vector dot minus 2i vector plus j vector plus k vector. So இந்த ஐயை மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into minus 2 plus 3 into 1j. k வந்து 1 into 1. So minus 4 plus 3 plus 1 equal to 0. So b vector dot d vector equal to 0. இப்போ இரண்டு வெக்டார் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இரு நேர்கோடுகளும் செங்குத்தானவெனில் b vector dot d vector equal to 0. ஸோ அப்போ என்ன செய்யலாம், இரு நேர்கோடுகளும் செங்குத்தானது. ஓகேவாம்மா? இப்போ இரு நேர்கோடுகளும் செங்குத்தானவை எனில் எனது இரு நேர்கோடுகளும் செங்குத்தானவை எனில் b vector dot d vector equal to 0. அப்போ b vector dot d vector 0னா என்னென்ன, இரு நேர்கோடுகளும் இரு வெக்டார்களும் செங்குத்தானது. ஸோ இரு b vector d vector செங்குத்தானவை செங்குத்தானவை. therefore இரு நேர்கோடுகளும் செங்குத்தானவை. ஓகேவாம்மா? இந்த ப்ராப்ளத்தை இந்த வீடியோவை 1 time 2 time ஓட விட்டு படிங்கம்மா. ஓகேவாம்மா? உங்களுக்கு சரியாக வாய்ஸ் கேட்கலன்னா ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி படிங்க. ஓகேம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.